ஏன்டா நாங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்தோம் அப்படிங்கிற நிறைய இடத்துல எனக்கு வந்து காதுக்கு கேட்க வருது, முடியுது. கேட்க முடியுது. என்கிட்டயும் சொல்கிறாங்க நிறைய பேர். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது லிக்கர், ஆல்கஹால் அப்யூஸு, இந்த மதுபான கடைகள் வந்து என்றைக்குமே ஒரு 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 பாரமாகவும் ஒரு தொல்லையாகவும் இருந்திருக்கு. இது ஒரு வலி கொடுக்குற விஷயமா தான் இருந்திருக்கு. அம்மா ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பாக இது நீக்கிறதுக்கான எல்லா படிப்படியாக முயற்சியும் நான் குறைப்போம்னு பண்ணுவேன். சொன்னாங்க. ஆனால் படிப்படியாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது தகுந்த மாதிரியே ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. திமுக காரங்க தலைவர்கள் எல்லாமே அவங்களுடைய பிரச்சார நேரத்தில் வந்த உடனே நாங்கள் முதல்ல ஒரே கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவோம்னு சொன்னாங்க. மக்கள் பாவம் நம்பிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கடைகளை இழுத்து மூடுறதை விடுங்க, எல்லாமே 4 மடங்குலேருந்து சில இடங்களில் 6 மடங்கு 7 மடங்கு 8 மடங்கு கூட அந்த கடைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. இதில் பாதிக்கப்படுறது யார்? மக்கள் தான்.